இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேம், லஞ்ச் பிரேக் சாப்பிடலையா? எனக்கு கொஞ்சம் வர்க் இருக்கு, நான் முடிச்சிட்டு வந்து சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க. ஓகே மேம். ம். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். ஓகே. சார், ரெடியா? மேனேஜர் சார். இது வேலைக்கு ஆகாது. நீங்க வெளியில வேற யாராவது ஹையர் பண்ணி ரெடி பண்ணுங்க. அவங்களுக்கு எவ்வளவு நாளும் பே பண்ணிடலாம். சரியா? சார், உங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி பிரசன்டேஷன் வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். இதெல்லாம் கவர் பண்ணி கேட்சியா இருந்தா போதும். ம், ஓகே, ஷூர் சார். புரிஞ்சுதா? ஒரு சின்ன பிரசன்டேஷன் கூட உனக்கு பண்ண தெரியல. அதை ரெடி பண்றதுக்குள்ளேயே இவ்வளோ டயர்ட் ஆயிட்டா? உனக்கு எதுக்கு இதெல்லாம் தேவையா? எங்கேயோ ஒரு ஷாப்பிங் மால்ல நெயில் பாலிஷ் போட்டுட்டு பெடிக்யூர் பண்ணிட்டு இருந்த உனக்கெல்லாம் இந்த வேலை செட் ஆகுமா? எப்படியோ என் ஜானுவை ஏமாத்தி இந்த வேலையில சேர்ந்துட்டேன். இதெல்லாம் MBA படிச்சுட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் பார்க்க வேண்டிய வேலை. அந்த வேலையில நீ வந்து உட்கார்ந்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. உன் தகுதிக்கு இந்த வேலை எல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்னு உன் மனசாட்சிக்கே தெரியும்ல. அப்புறம் என்னையவே வேலை விட்டு தூக்குன்னு நினைச்சவ தானே நீ. நீ எத்தனை நாள் இந்த வேலையில இருக்கேன்னு நானும் பாக்குறேன். உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் வீட்டுக்குள்ளேயே ராணியா இருக்கத்தான் தகுதியானவங்க. வெளியில எல்லாம் வந்தா உங்க பாட்சா எதுவுமே பழிக்காது. ஜஸ்ட் கெட் லாஸ்ட். போ இங்க இருந்து போ. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நம்மள கீழே தள்ளி சரிக்கிறதுக்காக இந்த மாதிரி லட்சம் வார்த்தைகளை நம்மள பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க சொல்றதே நம்ம கான்பிடென்ட உடைக்கணுன்றதுக்காக தான். அதையும் மீறி நாம போனோம்னா நம்மளோட தைரியத்தை கேலி பண்ணுவாங்க. நம்மள எப்படியாவது வீக் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாம அதெல்லாம் தாண்டி தான் வரணும். அவங்களோட வரட்டு போலத்துக்கெல்லாம் நம்ம காது கொடுத்து அப்செட் ஆகி உட்கார்ந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால எந்திரிக்கவே முடியாது. அப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும். இதோ பாரு தமிழ், உன்னை நம்பி உன்னோட டேலண்ட நம்பி நான் உனக்கு கொடுத்த வேலை இது. இதுல இருக்கிறதும் இல்லாததும் உன்னோட முடிவா மட்டும்தான் இருக்கணுமே தவிர மத்தவங்க முடிவு பண்றதா இருக்க கூடாது. தடை போட்டா தாண்டி போக பழகிக்கணும். தெர போட்டா கிழிச்சி எறிய தெரியணும். அப்பதான் நாம முன்னேறி போக முடியும். சிபி மாதிரி ஆம்பளைங்க உன்கிட்ட வந்து நீ யாரு, நீ எங்க இருக்கணும், என்ன வேலை செய்யணும், நீ இதுக்குதான் லாயக்கு, இதெல்லாம் உனக்கு வராதுன்னு உன்னை டிக்டேட் பண்ற மாதிரி நீ வச்சுக்க கூடாது. நீ யாரு, எங்க போகணும், என்ன பண்ணணுங்கிற முடிவு பண்ற அதிகாரம் உன்கிட்ட தான் இருக்கணும். எப்பவுமே லைஃப்ல நாம எடுக்கிற முடிவெல்லாம் நாம சுயமா எடுத்ததா இருக்கணும். அதுல நம்ம ஜெயிச்சாகணுங்கிற அவசியம் கூட இல்ல. நினைச்சதை செஞ்சிட்டோங்கிற திருப்தி தான் முக்கியம். நாம ஓடுனா அவங்க துரத்துக்கிட்டே தான் வருவாங்க. நாம பயப்படாம திரும்பி நின்னு முறைச்சா போதும், அவங்க ஓடிடுவாங்க.
ஓட போறியா இல்ல நின்னு விரட்ட போறியா? அது உன்னோட விருப்பம். திரும்பி நின்னு விரட்ட போறேன். வெரி குட், குட் டிசிஷன். அப்ப அந்த காஃபி குடி. படிப்புக்கு ஏத்த வேலை தானே அது. அப்போ என் படிப்புக்கு இது ரொம்ப பெரிய வேலை. என்னக்கா சொல்ற? ஆமா, ஆக்சுவலா எனக்கு இப்போ கிடைச்சிருக்கிற வேலைக்கே நான் இன்னும் நிறைய படிச்சிருக்கணும். அப்புறம் எப்படி இந்த வேலையை உனக்கு கொடுத்தாங்க? படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கணும்னாலே இப்ப ரெக்கமெண்டேஷன்லாம் தேவைப்படுது. நீ சொல்றது கரெக்ட் தான். நான் இப்போ ஹைலி ரெக்கமெண்டேஷனால தான் இங்க ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமா, இந்த ஊர்ல உனக்கு யாரு ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணது? அம்மா, நான் ஒரு இட்லிக்கார அம்மாவை பத்தி உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த இட்லிக்கார அம்மாவோட ரெக்கமெண்டேஷனால தான் எனக்கு ஒர்க் கிடைச்சது. இட்லிக்கார அம்மா ரெக்கமெண்டேஷன் பண்ணி உனக்கு வேலை கிடைச்சிருச்சா? இது நம்புற மாதிரியே இல்ல. ஏன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனரே அந்த இட்லிக்கார அம்மா தான். இப்ப நம்புறியா? என்னக்கா சொல்ற? இதத்தான் இன்னும் என்னால நம்ப முடியல. அந்த இட்லிக்கார அம்மா தான் ஜனா ஃபுட்ஸோட ஓனர் ஜனகம்பால். ஆமா, அவ்வளவு பெரிய ஆள் எப்படி தெருவுல வந்து இட்லி வித்துட்டு இருந்தாங்க? எப்பப்பெல்லாம் என் மனசு சரியில்லையோ அப்பெல்லாம் நான் இட்லி விற்க வருவேன். அப்படி ஒரு நாள் தான் நான் உன்னை மீட் பண்ணேன். என்னக்கா நீ சொல்றதெல்லாம் பார்த்தா எல்லாம் படத்துல வர மாதிரி இருக்கே. கேக்குற உனக்கே இப்படி இருக்குன்னா அப்ப எனக்கு எப்படி இருந்திருக்கும்? தமிழ், உனக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அங்க நீ நல்ல பேரை மட்டும் தான் எடுக்கணும். கண்டிப்பாமா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இருந்தாலும் உன் மேல எந்த தப்பும் வராம பாத்துக்கோ. சரிம்மா, பாத்துக்கிறேன். அக்கா, ஆ, நீ சொல்லு, அப்புறம் என்ன ஆச்சு? அவ உங்க பக்கத்துல இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். தமிழ் யாருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கட்டும்.